அன்பர்களே, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று 4ஆம் நாள். அம்பிகை இமயத்தில் மயிலாகவும், சிதம்பரத்திலே ஞானசூரியனாகவும், திருவாரூரிலே அன்னமாகவும், மதுரையில் குயிலாகவும் விளங்குவதால் குயிலாயிருக்கும் கடம்பாடவியல் என அபிராமி அந்தாதி போற்றுகிறது. அன்னை மீனாட்சி திருவனந்தரிலே மகா ஷோடசியாகவும், விளாபூஜையிலே புவனேஸ்வரியாகவும், பாரசந்தியிலே பஞ்சதசாட்சரியாகவும், உச்சி வேளையில் பாலாம்பிகையாகவும், சாயரக்ஷையில் சியாமளாவாகவும், அர்த்தஜாமத்தில் ஷோடசியாகவும், பள்ளியறையில் மீனாட்சியாகவும் பூஜிக்கப்படுகிறாள். இன்று சித்திரை திருவிழாவிலே 4வது நாள். 4 வகையான தாரணை நீக்கம் செய்து இறைவன் அறம்பொருள் இன்பம் வீடும் என்னும் 4 உறுதிப் பொருள்களை நமக்கு வழங்கும் நாள். மனம் ஒருமைப்பட்டு நிற்பதே தாரணை எனப்படும். இதனை கெடுக்கும் காரணிகளை இறைவன் இன்று நம்மை விட்டு நீக்குகிறான். இன்று காலை யாகசாலை ஸ்ரீபலி வழிபாடுகள் முடிந்து காலை 9 மணி அளவில் தங்க பல்லக்கில் கோவிலிலிருந்து புறப்பட்டு சின்னக்கடை தெரு, தெற்கு வாயில் வழியாக வில்லாபுரம் பாகக்காய் மண்டபம் எழுந்தருள்வார்கள் சுவாமியும் அம்மனும். மாலை 6 மணிக்கு வில்லாபுரம் பாகக்காய் மண்டபத்திலிருந்து புறப்பட்டு தெற்கு வாயில் சின்னக்கடை தெரு வழியாக சித்திரை வீதிகளில் உலா வந்து கோவிலுக்கு எழுந்தருள்வார்கள். மக்கள் பாவங்களை காய்த்து போகச் செய்வதால் இந்த மண்டபத்திற்கு பாவக்காய் மண்டபம் என்று பெயர். அதனால் மக்கள் நிவேதன பொருள்களாக பாவக்காய்களை அளித்து வருவதால் பாவக்காய் மண்டபம் என பெயர் பெற்றது என்றும் கூறுகிறார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு பலரும் பலவித சேவைகளை செய்து புண்ணியம் தேடினர். மன்னர் காலங்களில் மீனாட்சி கோயிலுக்கு தொண்டு செய்தலே பிறப்பின் நோக்கம் என கருதியோர் ஏராளம். அந்த வகையில் அழகப்ப பிள்ளை, தானப்ப பிள்ளை என்னும் இருவரும் ஏராளமான தொண்டுகள் செய்தனர். இதனை கண்டு வியந்த மன்னர் அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தங்கள் பகுதிக்கு ஸ்ரீ மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் வருடத்தில் ஒரு நாள் எழுந்தருளி காட்சி தர வேண்டும் என்று வேண்டினார்கள். உடனே மன்னர் சித்திரை திருவிழாவில் 4ஆம் நாள் வில்லாபுரம் எழுந்தருள்வர் என கூறி அதற்கு ஆவண செய்தார். அதனால் இன்று வரையிலும் 4ஆம் திருநாளில் சுவாமியும் அம்மனும் வில்லாபுரம் எழுந்தருளுகின்றனர். வில்வ மரங்கள் நிறைந்த பகுதி என்பதால் வில்வபுரம் என பெயர் பெற்று தற்போது மருவி வில்லாபுரம் என வழங்கப்படுகிறது. மன்னர் காலத்தில் இந்த வில்லாபுரத்தில் தான் போர்ப்படைகள் இருந்து வந்துள்ளன. இதற்கு சான்றாக யானைகட்டி மேடு என்னும் பகுதி இன்றும் உள்ளது. மதுரை கோவிலில் தெற்கு கோபுரம் கட்ட இந்த பகுதியில் மண் எடுத்து கண்மாய் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. எனவேதான் இந்த 4ஆம் நாள் விழாவில் கோவிலுக்கு வெளியே உள்ள பாவக்காய் மண்டபம் எழுந்தருளுகின்றனர். இறைவனும் இறைவியும் இந்த மண்டபத்தில் ஈசன் மருந்தீசராய் காட்சி தருகிறார்கள். இங்கு வழிபட்டால் உடல் நோயும் மன நோயும் அகலும், பசியும் பிணியும் பாவமும் அகல வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் ஸ்ரீ மீனாட்சியையும் ஸ்ரீ சுந்தரேசரையும் வழிபட்டு பேரொருள் பெற்று உய்வோமாக. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷாமலா பீட நிலையே ஜெகதம்பிகே.